அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அரசாங்க சம்பந்தப்பட்ட சில காரியங்களுக்காக அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்காமல் அந்த காரியம் நிறைவேறுவதில்லை. இதனால் நிர்பந்தமாக லஞ்சம் கொடுக்கலாமா? வங்கியில் வரும் வட்டி பணத்தை பயன்படுத்தி கொள்ளலாமா? இந்த கேள்விக்கான பதில தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். லஞ்சம் கொடுப்பதும் வாங்குவதும் இரண்டுமே ஹராம் தான். லஞ்சம் கொடுப்பவன் வாங்குபவன் இருவரும் நரகில் இருப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். லஞ்சம் கொடுக்காமல் நமது காரியம் நடக்காது. அந்த காரியம் நடக்காவிட்டால் நமக்கு வேறு பல பிரச்சனைகள் எல்லாம் வரும். நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் எல்லாம் பாதிக்கப்படும் என்ற நிர்பந்தம் வந்தால் வேறு வழியே இல்லை என்றால் லஞ்சம் கொடுத்து தமது காரியத்தை செய்பவர் குற்றவாளியாக மாட்டார். ஆனால் என் நிலையிலும் லஞ்சம் வாங்குபவர் குற்றவாளியாகவே தான் இருப்பார். அதற்காக எந்த காரியம் நிறைவேறவில்லை என்றால் நமக்கு பாதிப்புகள் இல்லையோ அத்தகைய சிறு சிறு விஷயங்களுக்கெல்லாம் லஞ்சம் கொடுத்தால் நமக்கு குற்றம் ஏற்படும். வங்கியிலிருந்து வரும் வட்டி ஹராமாகும். அது ஏழை எளியவர்களுக்கு போய் சேர வேண்டும். வட்டியின் தீமையை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்ற நியத்தில் நன்மையை நாடாமல் சதகா கொடுத்து விட வேண்டும். வட்டியை நம்முடைய தேவைக்காக உபயோகப்படுத்தக்கூடாது. லஞ்சம் கொடுத்தால் நம் தேவைகள் நிறைவேறுகிறது என்பதற்காக வட்டியை லஞ்சமாக கொடுக்கக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் வட்டியின் தீமைகளிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஆமீன்.